அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே உலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் மண்ணுலகிற்கு வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறிகளே உண்மையான பொருள் விளக்கத்தை தமது சொற்பொழிவுகளின் மூலமாகவும் நூல்கள் வாயிலாகவும் வெளியிட்டவர் தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்கமாலை என்ற ஒரு பதியத்திற்கு சொற்பொழிவாற்றியுள்ளார்கள். ஒவ்வொரு பாடலுக்கு உரை விளக்கமாக இன்றைய நாளிலே தெய்வ வாழ்வு 88வது பாடலுக்கு அவர்கள் ஆற்றிய உரை 16/1/1983 சொற்பொழிவாற்றிய நாள். இன்று 88வது பாடலுக்கு விளக்கம் காண்போம். இப்பாடலில் சத்விசாரம் பற்றிய சில மேலான கருத்துக்களை பற்றி தெரிந்து கொள்வோம். சென்ற வார பாடல் கட்டினன் மாலையுன் கழற்கே என முடிவடைந்து இப்பாடல் கடலி செய்வதற்கு என்று தொடங்கப்பட்டுள்ளது. கடலிசை கார்க்கு என்று தொடங்கப்பட்டுள்ளது. பாடல் 88. கடலிசை கார்க்கு அடைக்கலமெனது கனிவுடை உள்ளமதாக குழலிசை ஒலிபோல் கூடி நின்று உள்ளே குழைத்தருள் கூட்டும் இவ்வுண்மை தழலிசை உலகர் சத்விசாரத்தால் தான் கண்டு தயவினாற்றழைக்க மழலை செய்மொழியோ இசைக்கும் இம்மாலை வாங்கிடு வாய்மிக மகிழ்ந்தே மழலை செய்மொழியோடு இசைக்கும் இம்மாலை வாங்கிடுவாய் மிக மகிழ்ந்தே. கடலிசை கார்க்கு அடைக்கலமெனது கனிவுடை உள்ளமதாக என்பது பாடலின் முதல் இருவரிகள். கடலிசை கால் எனப்படுகிறது. கடல் என்பது ஆடவர் கால்களில் அணியும் ஓர் ஆபரணமாகும். சிலம்பு என்பது பெண்டிற்கால்களில் அணியும் ஓர் ஆபரணம் ஆகும். மேலும் இவ்விரு ஆபரணங்களிலும் ஒளியை தரும் பொருட்டாக நவரத்னங்கள், மாணிக்க கற்கள் அல்லது முத்துக்களை உள்ளே வைத்து செய்வர். இதன் காரணமாக கடலும் சிலம்பும் ஒளியை தருணமாய் உள்ளன. இறைவன் எங்கும் நிறைந்து ஒளி வண்ணமாக திகழும் உண்மையை விளக்கும் பொருட்டே இறைவனின் திருவடிகள் கடலும் சிலம்பும் சூடியுள்ள திருவடிகளாக போற்றிக் கொள்ளப்படுகின்றன. இறைவனின் திருவடிகள் புறமெங்கும் நிறைந்து விளங்கும். புறத்திருவடி ஒன்று ஆக ஆன்ம நிலையில் விளங்கும் அகத்திருவடி ஒன்று ஆக இரு திருவடிகளும் விளங்குகின்றன. எல்லாம் வல்ல பரம்பொருளின் அக ஆற்றல் ஆண்கூறாகவும் உருவத்தோற்றம் பெண்கூறாகவும் கொள்ளப்படுவதால் இறைவனின் இரு திருவடிகளுக்கும் கடல் சிலம்பு இரண்டனையும் சூடிய திருவடிகளாக போற்றி வணங்குகிறோம். கடல் சிலம்பு சூடிய திருவடிகள் நமக்கு பொருளையும் அருளையும் வழங்குவனவாக உள்ளன. வீரம், பொருள் இவற்றை வேண்டி பெறுவோர் கடலணி திருவடியை போற்றி துதிப்பர். அருளை நாடுவோர் சிலம்பு அணிந்த திருவடியை போற்றி துதிப்பர். அருளை வேண்டி பெறுவோர் சிலம்பு அணி அடிகளை போற்றி வணங்குவர். பெரிய புராணம் பாடிய சேக்கிழார் சிலம்பு அணி அடிகளை போற்றியுள்ளதை உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்ற பாடலினால் அறிந்துணரலாம். இவ்வாறு இறைவனின் கடலணி காலுக்கு அடைக்கலமாக விளங்குவது என்னுடைய கனிவுடை உள்ளமாகும் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக உள்ளம் என்பது
மனம் என்றே சொல்லுவர். உண்மையில் உள்ளம் என்பது நமது ஆன்மாவே ஆகும். ஆன்மாவின் அருள் ஆற்றலே நம்முடைய மன உணர்வாகவும் செயல்படுகிறது. அது கீழ்நிலையில் தேகப்பற்றோடு இணைந்து செயல்படும் போது அவா, வெகுளி, மயக்கம் முதலியவற்றால் அலை உருகின்றது. தேகப்பற்று தவிர்த்து பொறுமையும் தயவும் கூடிய சத்விசாரத்தால் கடவுள் உண்மையை உணர்ந்து அருள் அல்லது தயவு மயமாகும் போதுதான் மனம் அருள் ஆக உணரப்படுகிறது. அருள் தன்மை கொண்ட மனமே கனிவுடைய உள்ளமாகும். இத்தகைய கனிவுடைய உள்ளமே இறைவனின் திருவடிக்கு அடைக்கலமாக இருந்து அந்த உண்மையை கண்டு இன்புற்று திகழவும் முடிகின்றது. இதனை குழலிசையொலிபோர் கூடி நின்னுள்ளே குழைத்தருள் கூட்டும் இவ்வுண்மை என்னும் வரிகளால் விளக்கப்படுகின்றது. குழல் என்பது ஒரு இசைக்கருவியாகும். இது தொலைக்கருவியாகும். குழல் என்னும் இக்கருவியில் 1, 3, 5, 7 என பல துளைகள் இருக்கும். காற்று இத்துளைகளின் வழியாக நுழைந்து வெளிப்படும் போது இனிய இசையாக ஒலிக்கின்றது. குழலினின்று இசைக்கப்படும் ஒலியை புறத்தை கேட்டு மகிழ முடிகின்றது. இனிய இசையால் கல்லும் கசிந்து உருகும் நம் உள்ளத்திலே இறைவன் ஒலிவண்ணமாக இசை வடிவாக இசைந்திருப்பதை அருள் உணர்வினாலேதான் உணரக்கூடியதாக இருக்கிறது. மனித உள்ளம் கடின பாறையை விட கடினமாக உள்ளது, வைரம் போன்று உள்ளது. இத்தகு மனத்தை கரையச் செய்வது, குழையச் செய்வது அல்லது இழகச் செய்வது எது? இறைவனின் அருள் அன்றி வேறு எதுவும் இல்லை. சில கோவில்களில் சிலை வடிவங்களில் குழல் போன்று அமைத்திருப்பர். காற்று அக்குழலில் நுழைந்து வெளிவரும்போது இசையை சதா எழுப்பிக்கொண்டே இருக்கும். குழலில் இசை கூடி நின்று விளங்குதலை போன்று நமது உள்ளமாகிய ஆன்மாவின் அகத்தே இறைவனின் அருள் தன்மை கூடி நின்று விளங்குவதை உள்ளத்துணர்வால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இறைவனும் நாமும் பிரிவுபடாது இரண்டற்ற ஒன்றாக விளங்கும் தன்மையை அப்பரம்பொருளே இன்று நமக்கு தயவு வண்ணமாக வெளிப்பட்டு உண்மையை உணர்த்துகின்றார். தய என அகநிலையில் என்றும் நிலையாக விளங்கி கொண்டு உ என உடல் உலகம் எல்லாமாக விரிந்து செயல்படுகின்றது. இவ்வுண்மையை தயாவிசாரம் ஒன்றினால்தான் உணர்ந்து கொள்ள முடியும். இதனை தழலிசையுலகர் சத்விசாரத்தால் தான் கண்டு தயவினால் தழைக்க என்பதால் விவரிக்கப்படுகிறது. தழல் என்பது நெருப்பு. இவ்வுலகமே ஒரு நெருப்பு கோளமாகும். சூரியனிலிருந்து சிதறிய ஒரு நெருப்பு கோளமே பூமியாகும். நெருப்பு குளிர்ந்து நீராகும். நீரிலிருந்து தோன்றியது மண் கூறு ஆகும். இதை போலவே நீரும் நெருப்பும் இணைந்தேதான் உள்ளது. நீர்மேல் நெருப்பு என்பது ஒரு பழமொழி. தண்ணீரின் மேல் சூடத்தை வைத்து கொளுத்தினால் அது மிதந்து கொண்டே செல்லும். தண்ணீரில் பெட்ரோல் தீப்பற்றினால் மிதக்கும். பாஸ்பரஸ் என்ற பொருள் தண்ணீரில் இருக்கும் வரையில் ஒன்றும் ஆவதில்லை. அது தண்ணீர் மட்டத்தை விடுத்து மேலே வந்தால் அதன் மேல் காற்று பட்டவுடன் பற்றி எரிய ஆரம்பிக்கும். மண்ணுலகில் தோன்றியுள்ள மனிதனும் நீரும் நெருப்பும் இணைந்தவனே யாவான். மனிதனின் ஆக ஆன்ம நிலை தன்மையானது, நீராக விளங்குவது. புற உடல் ஜோதிமயமானது, நெருப்பின் அம்சமாக விளங்குவது. இதன் காரணத்தாலேயே உடலில் எப்போதும் ஒருவை சூடு நிலவிக்கொண்டே உள்ளது. மேலும் தகிக்கும் காரணத்தால் தேகம் எனவும், உடற்றும் தன்மையுடையதால் உடம்பு எனவும், காய்தல் தன்மையால் காயம் எனவும் சொல்லப்படுகிறது. இவ்வுண்மையை
இன்று நாம் தயவு என்பதனால் உணர முடிகிறது. தய என அகநிலையில் நீராகவும், பூ என புறநிலையில் உடல் உலகம் எல்லாம் ஆகி விளங்குகின்றது. அகநிலையில் விளங்கும் கடவுள் உண்மை நிலையானது. புறத்தே தோன்றும் எல்லா விதமான தோற்றங்களும் செயல்களும் மாறும் தன்மை உடையது. எனவே முன்னோர்களும் ஞானியர் பலரும் கூட இவ்வுலகம், இதில் உள்ள எல்லாமும் கூட பொய் என்றும் மாயை எனவும் மித்தை என்றும் சொல்லி வைத்தனர். உள் விளங்கும் பரம்பொருளை அருளால் அறிந்துணர்ந்து அந்நிலை நின்று நோக்கும்போது பொய், மாயை, மித்தை என்பனவெல்லாம் பொய்யாகி எங்கும் எதிலும் ஒன்றான இறைவனையே கண்டு மகிழும் நிலையை பெறுகிறோம். இந்த உண்மையை சத்விசாரத்தால் உணர்ந்து கொள்ளும் பக்குவ நிலையும் ஆறறிவு கொண்ட மனிதனுக்கே இயலுவதாக உள்ளது. மெய்யறிவின் துணை கொண்டு சத்தான பரம்பொருளாம் அருள் ஒளியை, தயவு ஒளியை உணர்ந்து சார்ந்து கொள்வதே சத்விசாரமாகும். இன்று நாம் சத்விசாரத்தால் கடவுள் உண்மையை தயவு வண்ணமாக கண்டு கொண்டுள்ளோம். தயவின் துணையால் தயவு ஆக உணர்ந்து கடவுள் உண்மை கொண்டு உள்ளொடுங்கி விடாது அகமிருந்து விரிந்து அனகமாக வாழ வேண்டும் என்னும் கருத்தே தழலிசையுலகர் சத்விசாரத்தால் தான் கண்டு தயவினால் தழைக்க என்னும் வரிகளால் விவரிக்கப்படுகிறது. முன் வாழ்ந்த ஞானியர் பலரும் கடவுள் உண்மையை தன் அகத்தே கண்டு அந்நிலையில் ஒடுங்கி போயினர். இதனால் புற உடல் உலகம் எல்லாம் தேவையற்றது என ஒதுக்கினர். இன்று நாம் தயவு நிலை நின்று வாழும்போது நமக்குள் விளங்கும் ஒன்றான பரம்பொருளே இத்தனை தோற்ற மாற்றங்களாக விளைவு கொண்டு விளங்குகின்றது என்ற உண்மையை உணர்ந்து எதனையும் அதிகம் பற்றாமலும் எதனையும் வெறுக்காமலும் தயவுடன் வாழ முடிகின்றது. நாம் கண்டுணர்ந்த இவ்வுண்மையை உலக மக்கள் அனைவரும் உண்மை கண்டு ஒன்றி தயவினால் தழைத்து ஓங்க மழலை செய்மொழியோடு இசைக்கும் இம்மாலை வாங்கிடுவாய் மிக மகிழ்ந்தே என வேண்டப்படுகிறது. மேலும் இப்பாடலின் எண் 88 என அமைந்துள்ளதும் ஓர் தனிச்சிறப்பே. 88 என்பதை தமிழில் அ, ய, அ என எழுத வேண்டும். முதலில் உள்ள அ அகரம் இறைவனின் அகண்ட ஆகாச பெருவெளி நிலையையும், ஈட்டில் உள்ள அகரம் இறைவனின் தகராகாச நிலையையும், நடுவிலுள்ள யகரம் நமது ஆன்ம நிலையையும் சுட்டுவதாக உள்ளது. இவ்வுண்மையை நாம் தயவு என்பதிலும் உணர்ந்து கொள்கிறோம். த இஸ் ஈக்குவல் டு ஈத் பிளஸ் அ, ய உ இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் உ என கொள்ளும்போது த விலுள்ள ஆவும் உ விலுள்ள ஊவும் இணைந்து 8ம் 2ம் 10 யகர ஆன்மாவாக விளங்குகின்றது. யகர ஆன்ம நிலை நின்றே இறைவனின் அருள் தன்மை அகத்தும் புறத்தும் விளங்கலை உணர முடிகின்றது. இக்கருத்தை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்னும் மகா மந்திரத்தால் அறியலாம். முதலில் உள்ள அருட்பெருஞ்சோதியும் கடைசியில் உள்ள அருட்பெரும் ஜோதி இரண்டும் அகத்தும் புறத்தும் விளங்கும் ஜோதி நிலையை குறிப்பதாகவும், இடையில் உள்ள அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஆன்ம நிலையில் இறைவன் அருள் ஒளி வண்ணமாக விளங்கும் தன்மையையும் விளக்குவதாக அமைந்துள்ளது. தமிழ் மொழியின் எழுத்துக்களே வல்லினம், மெல்லினம், இடையினம் என அமைந்துள்ளது. இவற்றுள் வல்லினம் தூலதேகம் புற உடல், மெல்லினம் அக சூக்கும உருவம், இடையினம் ஆன்மா அறிவுரு, இது புற உடல். அக உடம்பு எனும் சூக்கும உரு இவ் இரண்டிற்கும் இடையே நின்று இருநிலை அனுபவங்களையும் பெறுவதற்கு உதவுகிறது. அம்பலம் என்ற சொல்லும் நமக்கு இவ்வுண்மையை விளக்குவதாக அமைந்துள்ளது. அம்பலம் இஸ் ஈக்குவல் டு அம் பிளஸ் பல் பிளஸ் அம் ஆகும். ப தலைநடு விளங்கும் பகர வடிவ தலத்தையும் இல் அருட்ஜோதியையும் சுட்டுவதாகும். இந்த அம்பலம் என்ற சொல் நாம் அருட்பெருஞ்சோதி
பதியை தயாபெருஞ்சோதி பதியை சார்ந்து நின்று பெறக்கூடிய திரிதேக சித்தி நிலை அனுபவத்தை விளக்க வல்லதாக இருக்கிறது. நமக்கும் இறைவனுக்கும் இடையே ஏதோ மறைப்பு திரை இருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் இரண்டிற்கும் இடையே ஒன்றுமில்லை. நாம் எகர ஆன்ம நிலை நின்று கடவுள் உண்மையை உணர்ந்து அனுபவிக்காத காரணத்தாலேயே நம்மை வேறாகவும் கடவுளை வேறாகவும் எண்ணி வீண் போகிறோம். அதனால்தானோ என்னவோ இந்த பாடல் எண்ணும் 2 எட்டுக்களால் 88 என குறிக்கப்பட்டு விட்டது போலும். நாம் மற்றவர்களை வணங்கும் போது இரு கைகளையும் குவிக்கின்றோம். இரு கைகளையும் குவிக்கின்ற போது இறைவனும் நாமும் ஒன்றுபட்ட நிலையை குறிக்கின்றது. 2 கைகளுக்கு இடையில் திறந்து பார்த்தால் என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை. இறை அனுபவம். இதில் கைவரப் பெறுதல் வேண்டும். சத்விசாரத்தால் இறைவனை ஒன்றி நின்று இறை அனுபவம் கைவரப் பெறுவதற்காகவே இப்பாடல்கள் பாடப்பட்டுள்ளன. வெறும் அழகுக்காக பாடப்பட்டவை அல்ல. மஸ்தான் சாயபு என்பவர் வேஷம் தனை போட்டு வேதாந்த சாத்திரத்தை காசு பணம் பறிக்க கற்றேன் பராபரமே. அருளுக்காக கற்றலே சிறப்பாம். மற்றபடி வெறும் பொருளுக்காக கற்றல் சிறப்பதன்று. கை குவித்து உள்ளுணர்வு சுத்த நிலை பெற்று வணங்கி நிற்கும்போது தெய்வீக விளக்கம் உண்டாகின்றது. கூப்பிய கரம் இதயத்துக்கு நேரே உயர்த்தப்படும் போது சுத்தமனம் விளங்கலின் வணங்குவோர்க்கு தெளிவு உண்டாகும். ஆதலின் சாதாரண மக்களை இப்படி வணங்குதல் நன்றாம். மேல் விசுத்தி, அதாவது கழுத்துக்கு மேல் நேரே உயர்த்தி வணங்க தெய்வீக இயல்பு பெறப்படும். புருவனடுக்கு உயர்த்திட அக உண்மை வெளிப்படும். தலைக்கு மேலே உயர்த்திட எங்கும் நிறை கடவுள் கலப்பு உண்மை விளங்கும். அஞ்சலிக்கும் 2 கரங்களுக்கும் இடையில் அருகிய வெற்று இடத்தில்தான் அருவமாய் அருட்பேருருவமாய் ஆண்டவர் அனுபவப்படுவதாயும் தோற்றுவதாம். அநாதி நித்திய பரம்பொருள் ஒன்றுமில்லாத சூனிய வெளியில் இருந்து யாவமாய் தோன்றியுள்ளார். இப்படித்தான் கூப்பிய கரத்திடை வெளியில் இறை உண்மை அனுபவப்படுவதாம். தயவு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.